ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 7 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, ஜியோக்சனோட முதுகெலும்பை பிடிச்சி அப்படியே க்ரஷ் பண்ணிக்கிருக்க அந்த ஹயாங்க்ரி பார்த்தா முதுகெலும்பு எப்படி நொறுங்கி போச்சு செல்லு செல்லியா. அவன் வழியில் கதறிக்கு இருக்கான். அப்போ அந்த ஹயாங்க்ரி சொல்கிறான், டேய் உன்ன மாதிரியான ஸ்பிரிட்டரான ஆளுதான்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மவுண்டனோட எட்ஜில் வந்து நிற்கிறான். அவனுங்களோட மொத்த பாடியும் சரி ஸ்பிரிட்டையும் சரி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்போ கூட ஜியோக்சன் சாயுவை பார்த்து, சாயு ப்ளீஸ் நூனாவை நல்லா பார்த்துக்கன்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா நூனா கதறிக்கு இருக்கா ஜியோக்சன். அவன் அப்படியே விட்டுட்டான் கீழே, மவுண்டன் கீழே. என்ன தான் கூட பிறக்காதானா இருந்தாலும் சூட பாவமாக இருக்காய்ஸ். இங்கே சாயு கத்திக்கிட்டு இருக்கான், ஏய் நிப்பாட்றா. ஹீரோ அப்படியே மவுண்டனோட எட்ஜில் வந்து ஜியோக்சனை பார்த்து கதறிக்கு இருக்கான். ஜியோக்சன் அவன் பின்னாடிண்டே சொல்கிறான், டேய் ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க? ஏன்னா அவனை பார்க்கத்தான் உன்னை திரும்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வச்சிடனே உன்னைய. அவன் ஜியோக்சன்னு அப்படியே அவனால் என்ன பண்ணுறதுனே தெரில, அழுதுகிட்டு இருக்கான், கண்ணீரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. டேய் உன்னை விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து மூஞ்சிலே கொடுத்தான் தலையை வச்சு. சரியான அடி அடித்த அடியில் பறந்துட்டான். பா அது மட்டும் இல்லாமல் காலை திருப்பிட்டு ஒன்று விட்டான் கிக்கு கழுத்தில். அடிச்ச அடியில் தரையில் அப்படியே படுத்துட்டான். கீழே படுத்துருக்கவனை கண்டினியூஸாக அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு இருக்க 2 பேரும் பார்க்குறானுங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அவரு அடி வாங்கிட்டு இருக்காரா பார்த்தா அவன் வாயிலேருந்து ரத்தமே ஓடிக்கிருக்கு. ஹீரோ அப்படியும் விடலையே, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட கையை பிடிக்கிறான். ஹீரோ பார்க்குறான், என்ன இன்னும் அவன்கிட்ட பவர் இருக்கா? அவன் சொல்கிறான், டேய் என்ன உன் ஃப்ரெண்டு செத்ததை நினச்சி வந்த கோவம் எல்லாம் போயிருச்சா? அப்போ இதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சான். இப்போ உனக்கு எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இருக்காதே சாக போகிறத நினச்சி. என்ன ஹீரோ பார்க்குறான், என்னடா சொல்லிக்கிருக்க? அப்படி பார்த்து இருக்கும்போதே கையை பிடிச்சி தூக்கி அப்படியே காற்றுல தூக்கி வச்சுக்கிருக்கான். சுற்றி ஒன்று அடித்தான் அடி தரையில் எப்பா பறந்து தேய்ச்சிக்கிட்டு போயிருக்கான். இங்கே நூனா கத்திக்கிருக்கா சாயு. அவன் அப்படியே கிட்ட எந்திரிச்சு வந்து, டேய் இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இங்கே ஹீரோவால் அசையக்கூட முடியல, மொத்த இது நொறுங்கி போச்சு போல, ரத்தம் எல்லாம் குடங்குடமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான், டேய் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே கற்றுக்காத நீ இந்த அளவுக்கு என்ன அடிச்சியா? எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான்டா இருக்குன்னு அவன் வாயில் ஒரு ரத்தத்தை தொடச்சிட்டு சிரிக்கிறான். எனக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுடா. இப்போ இதை முடிக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன் எடுக்கிறான். பார்த்தா ஒரு செயின் எட்ஜில் ஒரு ஸ்வாடு பெண்டான மாதிரி இருக்கு. அதை தூக்கி அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் நீ வருத்தப்பட மாட்டீல, இதை முடிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு 2 செயின் எடுக்கிறான். அப்படியே பார்த்தா கொஞ்சம் நேசண்டு சரி இந்த ரெட் மூணை கட்டுறாங்க. கீழே ஒரு வாய்ஸ், ஏன் பார்த்தா ஹீரோவோட ஒரு கை தெரியுது. ஜியோக்சனை பற்றி திங்க் பண்ணுறான் விழுகும்போது. அப்போ கூட நூனாவை காப்பாற்றுன்னு சொல்லி தான் பண்ணுறான். இங்கிட்டு கால் சைடு பார்த்தா ரத்தம் ஓடிக்கிருக்கு. இந்த வேர்ல்டில் இப்படி ஏன் நடக்குது? நூனாவை பற்றியும் திங்க் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? நாங்கள்லாம் புவர் பீப்புள்ஸ் தானே, மக்களுக்கெல்லாம் கீழே இருக்கவனுங்களை பார்த்தா ஏன் இப்படி பண்ண தோணுது? நாங்கள் என்ன அப்படி தப்பு பண்ணோம்? அப்போ அந்த ஹயாங்க்ரியை பார்க்குறான், ஏன் அவன் எங்களுக்கு இப்படி பண்ணான்? அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜ்காரங்களும் பிரின்சஸ் அக்கையே நூனாவை ஏன் அனுப்பணும்? பார்த்தா ஹீரோ அப்படியே தொங்க விட்டுருக்கானுங்க அந்த பக்கத்தில் இருந்த உடஞ்சி போன மரத்தில். எப்பா அப்படியே ஹீரோ கீழே பார்க்குறான். வந்துட்டீங்களா? பார்த்தா பிளட் வூல்ஃபாக வந்து நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நான் இதுகளுக்கு டின்னர் ஆக போகிறேன்னு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு சொல்லி பிளட் ஸ்மெல்ல வச்சே மோப்ப முடிச்சு வந்துருச்சுங்க. அப்போது ஒரு சவுண்டு, டேய் நேற்று நைட் நீ ரொம்ப ஹெல்த்தியால் இருந்த, இப்போ ஏன்டா இப்படி இருக்கான்னு அதே ஓல்டு மேன். எப்பா சென்ட்ரி. ஹீரோ பார்க்குறான், எல்டர் நீங்களா? அப்போ அவர் கேட்குறாரு, டேய் நீ உயிர் வாழ ஆசைப்படுறியா? இதோட இந்த சாப்டர் 7 முடி. சாப்டர் 8 எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, நம்ம ஹீரோ வந்த ஹயாங்க்ரி அடித்து அப்படி தொங்க விட்டுருக்கான் ரத்தத்தோட. அந்த ஸ்மெல் பண்ணிட்டு மொத்த பிளட் வூல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருக்கு. ஹீரோ சொல்கிறான், என்னது பிளட் வூல்ஃபா? எனக்கு தெரிஞ்சு அதுகளுக்கு நான் இன்னைக்கு டின்னர் ஆக போகிறேன் போல். அப்படியே அந்த மரத்தில் ஏறி ஹீரோ அட்டாக் பண்ண ஒன்று வந்துருக்கு.
நல்ல சாப்பாடு கிடச்சிச்சிரான்னு அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு நம்ம ஹீரோ கிட்டே வந்துருச்சு. அந்த டைமில் தான் ஒரு கை தெரியுது. பார்த்தா கையில் இன்டர்னல் பவரை கேதர் பண்ணி இந்த பறந்து வர உல்ஃபா அவள் தான் க்ரஷ்ஷு தான் பண்ணுறாரு. பார்த்தா அது சோழியே முடிஞ்சு போச்சு. ஹீரோ பார்க்குறான், இது யார் பண்ண வேலை? அப்படியே கீழே பார்த்தா ஒரு கால் தெரியுது. ஏய், நேற்று நைட்டு நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தியப்பா, இப்போ ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க? பார்த்தா அதே ஆள் இங்கே மொத்த பிளட் உல்ஃபும் அவரை அட்டாக் பண்ண திரும்பிடுச்சுங்க. அவர் பவரை அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் அந்த உல்ஃபால் கூட நிற்க முடியல. வேறு வழியில் அட்டாக் பண்ணியாகன்னு அவரை கடிக்க போயிட்டுருக்கோன்னு முந்திக்கிட்டு அவர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, டேய் நீ இன்னும் வாழ ஆசைப்படுறியா? அவர் மறுபடியும் கையை நீட்டி அவ்வளோதான் அந்த பறந்து வந்த உல்ஃபோட வாயை பிடிச்சி ஒரு ட்விஸ்ட் தான் பண்ணுறாரு. எப்பா, அதுக்காக தான் சோழி முடிஞ்சு. அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இந்த ஒன்று அடிக்க வருது. அதுக்கும் ஒரு அடி தான் கண்டினியூஸாக அடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா 3 உல்ஃபோவா அட்ட டயத்தில் அடிச்சுட்டு மாதம் அங்கிட்டு வந்துக்கிருக்காரு. பார்த்தா வந்த எல்லா உல்ஃபும் காலி. அவர் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிருக்காரு. ஹீரோ பார்க்குறான், எல்டர் நீங்களா? நீ இன்னும் வாழ ஆசைப்படுறியா? நீ வாழணுன்னா அந்த நரகத்தில் இருக்கிறதோட இப்போ இருக்கிறது கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லையா? ஹீரோ கேட்குறான், என்னது என்கிட்ட வாழ ஆசைப்படுறியான்னு கேட்குறீங்களா? அதுவும் நரகத்தில் இருக்கிறதோட மோசமாக இருக்கும்னு கேட்குறீங்களா? என்னோடய ப்ரீசியஸ் ஃப்ரெண்டு டெத் ஆகிட்டான். அது மட்டும் இல்லை, என்னோடய சிஸ்டரையும் அந்த பார்பேரியன்ஸ் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இவர் அப்படியே பார்க்குறாரு. ஹீரோ சொல்கிறான், அது மட்டும் இல்லை, என் நிலமையும் பாருங்கள், என்னால் ஒன்றுமே பண்ண முடில. இப்போ என்னால் என்னோடய சாவுக்காக தான் நான் காத்திருக்கணும். இதுக்கு மேலே நான் நரகத்தில் இருக்கிறது பெருசுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே என்ன ஆகிடப்போகுது? ஹீரோ அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறான். அதை பார்த்து தான் அவர், உன் உடம்புல என்ன தான் பெயின் இருந்தாலும் சரி, நீ சிரிக்கிற பார்த்தியான்னு சொல்லிட்டு அவனை கட்டி வந்த செயினை அப்படியே பிரேக் பண்ணி விட்றாரு. அவன் அங்கேருந்து அப்படியே விழுகிறான். அவர் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு, நீ ரொம்ப லக்கிடா, உன்னோட ஸ்மைல் தான் இன்னைக்கு உன்னை காப்பாற்றிருக்கு தெரியுமா? ஹீரோ அப்படியே பார்க்குறான். அவர் சொல்கிறாரு, உன் ஸ்மைலில் மட்டும் என்னைக்கும் விட்டுறாத. அப்படியே ஹீரோவை கீழே படுக்க வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, உன் உடம்புல மொத்தம் 37 போன்ஸ் உடஞ்சி போச்சு. அதில் 70 இடத்துல மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைடா, நீ வாழன்னு ஆசைப்பட்டினா உன் உடம்புல இருக்க எல்லா வலியும் நீ தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் என்னால் உன்னோட பழைய பாடியை ரெக்கவர் பண்ணி தர முடியும்னு அவர் பார்த்துக்கிருக்காரு. அப்போ அவன் கேட்குறான், ஏன் உண்மையாகவே என்னை சேவ் பண்ண போகிறீங்களா? இல்லைடா, சேவ் பண்ண போகிறது நான் இல்லை, நீங்கள் கொடுத்திய அந்த ரூட் அதுதான்டா உன் லைஃப்பை சேவ் பண்ண போகுதுன்னு அவர் கையில் வச்சு அவர் இன்டர்னல் பவரையும் சேர்த்து அனுப்பிச்சு அப்படியே ஒரு சாறு மாதிரி வரைக்கிறாரு. நம்ம ஹீரோ வாயில் விட்டதும் அவர் சொல்கிறாரு, உன் பாடியில் இருக்க மொத்த 206 போன்ஸும் சரி, 650 மசில்ஸையும் சரி, நீ எப்போ நல்லா உணர்றியோ அப்போ தாண்டா அது ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு அவர் அக்கு பஞ்சர் பண்ண ரெடி ஆகிட்டார். அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணித்தரேன்டா சொல்லிட்டு ஹீரோ மேலே அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிருக்காரு. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இவர் என்ன பண்ணிக்கிருக்காரு, நீ ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கே வந்துடுவ, உன்னோட நர்வ்ஸ் எல்லாம் திரும்ப பழைய மாதிரி வருண்டா. அது மட்டும் இல்லை, முதல்ல நீ அந்த கண்டிஷனை உணரணும், உன்னோட பாடி கண்டிஷனே நீ உணரணும். அது மட்டும் இல்லை, உன்னோட கை கால் உன் ஹார்ட் எப்படி துடிக்குது, அது மட்டும் இல்லை, உன்னோட நரம்பு எல்லாம் உன் கண்ட்ரோலில் வைடா, இல்லை இது வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தா ஹீரோவோட எல்லா இடத்தையும் அக்கு பஞ்சர்லையும் போட்டு வச்சுருக்காரு. எப்பா, இதை தாங்கிக்கிறதுக்கு நீ தாண்டா வழி இருக்குது. மொத்தம் 36 மேஜர் வெயின்ஸில் நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உன்னை ஈஸியாக காப்பாற்றுண்டா. முதல்ல உன் போன்ஸோட ஸ்ட்ரக்சரை நீ டிசைட் பண்ணு. பார்த்தா கையெல்லாம் ட்விஸ்ட் ஆகி மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, உன் மசில்ஸ் எல்லாம் உன் காயமும் சரி எல்லாம் சரியாக உணர்றியா? இங்கிட்டு பார்த்தா அவன் கால் அப்படியே ட்விஸ்ட் ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துக்கிருக்கு. உன் இன்டர்னல் ஆர்கன்ஸு மூவ் பண்ணுற சவுண்டு எல்லாத்தையும் கேளு. ஏன் நீ மூச்சு விடுற சவுண்டையும் கேளு. ஏன் உன் பிளட் ஃப்ளோ போகிற சவுண்டையும் கேளு. நீ இதெல்லாம் கேட்டினா உன் உடம்புல இருக்கிறது 36 மேஜர் வெயின்ஸ் இல்லைடா, மொத்தம் 360 வெயின்ஸ் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோக்கு பக்கத்தில் உட்காந்தே சொல்கிறாரு. இதெல்லாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீனா உன் மசில்ஸும் சரி, உன் உடம்புல இருக்க எல்லா காயப்பட்ட பார்ட்ஸும் சரி எல்லாம் ஒரு ஷேப் மறுபடியும் கொடுக்கும். பார்த்தா ஹீரோ மேலேருந்து அந்த ப்ளூ கலர் தண்டர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன் பிளட் வெசல்ஸில் உன்னோட எனர்ஜியை சேர்த்து அனுப்புடா. அப்போ உன் கொலாப்ஸ் ஆன மொத்த பாடியும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும். அவன் வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இதை எப்போ நீ ஏற்றுக்க தயாராக இருக்கியோ அப்போ உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்காகவே நீ ஆயிடுவடா. அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி இந்த கோஸ்டையும் உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைடா, நீ இப்போ ஹெவன்லி ஆர்ட்டிலரி ஜென்ரலாக
ரீபான் ஆக போகிறேன்னு அவர் அப்படியே ஹீரோ பார்த்துக்கிருக்காரு. இதோட இந்த சாப்டர் 8 முடியுது. சாப்டர் 9 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படியே அந்த கோரியோ பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க மவுண்டன்கிட்ட ஒருத்தன் பறந்து போயிட்டு இருக்கும்போதே சொல்கிறாரு, இந்த கோரியோ இப்போ ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக போயிடுச்சு. இந்த மவுண்டன் நேம் தான் மோயாங் மவுண்டைன். அவர் சொல்கிறாரு, காரணம் இங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாம் கீழே கஷ்டப்படுற மக்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இதுக்காகத்தான் நாங்கள் இந்த கண்ட்ரியில் இருக்க ஒரு சில பேரை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் அப்படியே ஒரு கேவுக்குள்ளே போகிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீங்கிற நேம் வச்சுருக்க ஒரு யங் மேன் தான். அவனோட அப்பியரன்ஸ் தான் இங்கே எல்லாருக்கும் ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அந்த கேவோட நேம் தான் மேன்ஷன் கேவ். அவர் உள்ளே போகும்போதே சொல்கிறாரு, இந்த ஓல்ட் அண்ட் கரப்டரான கோரியோவை அபேண்டன்மெண்ட்டாக இப்போ ஒரு நியூ நேஷனே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஹெவனையும் சரி எர்த்தையும் சரி இணைக்கிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே போயிட்டுருக்காரு. பார்த்தா இங்கே 4-5 பேர் உட்கார சீட் மாதிரி மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அந்த சீட்டுக்கு போகிறாரு. போகும்போதே சொல்கிறாரு, என்னப்பா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஹைடாங் இம்மோர்டல் ஸ்வாட்ஸ்மேன் இந்த கண்ட்ரியை பற்றியெல்லாம் கவலைப்படுறீங்களாப்பா? ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஒருத்தன் சார். பார்த்தா ஒரு வயசான ஆள் மாதிரி இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஏய் அது சரி, நீங்கள் எல்லாம் எதுக்குடா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? ஏய் என்னப்பா என்னன்னு மென்ஷன் பண்ணலையா உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே எங்களை இன்வைட் பண்ணேன்னு ஆப்போசிட்லேருந்து ஒரு ஆள் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, என்ன நியூ கண்ட்ரி உருவாக்குற பற்றி எங்ககிட்ட பேச போறியா, இல்லை அந்த லீங்கிற ஆம்டு மேனை பற்றி டெசிஷன் எதுவும் மேக் பண்ண போறியா? இவரோட நேம் தான் ஹைடாங் இம்மோர்டல் ஸ்வாட்ஸ்மேன் பார்க் ஜாங்மோ. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைடா இந்த ஹெவனும் சரி இந்த கண்ட்ரியும் சரி ரூல் எல்லாம் மாறி போச்சு. இப்போ அந்த 3 டிரான்ஸெண்டன்ஸ் தான் இங்கே எல்லாத்தையும் அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன உனக்கு தெரியாது? ஏன்னா அவனுங்க அந்த ஹைடாங் இம்மோர்டல் ஸ்வாட்ஸ்மேனை சேர்ந்தவனுங்க தானே. அவனுங்க கிட்ட உன்னால் சஜெக்ஷன் எதுவும் கேட்க முடியலையா? அப்போ அங்கேருந்து ஒருத்தவரேன், நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த யங் வாரியர் லீ அவன் இப்போ ஃப்ரீடமாக ரொம்ப பவரோடையும் சுற்றிக்கிட்டுறான். எனக்கு நிறையவே ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். நானுமே டிரான்ஸெண்டன்ஸ் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவரோட நேம் தான் கார்டியன் டெய்டி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏய் கம்ப்ளீட்டாக எனக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன மாதிரி வச்சுருக்க? சரி ஓகே, நான் உங்களை எதுக்காக வர வச்சேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் வருஷமாக நம்ம கண்ட்ரியில் இருக்க நிறைய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரோட நேம் தான் வைஸ் கார்னர் மாஸ்டர் டே ஜாங்யூ. இப்போ அவர் சொல்கிறாரு, ரீசெண்டாக அந்த அயன் ஃபோர்ஸில் 7 லேண்ட் 80s செத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஜிப்லோ மவுண்டனில் உள்ள சியோல் ஜாங்கோவும் செத்துட்டான் தெரியுமா? ஏன்னா அவனுங்க எல்லாம் இந்த கொரியாவில் இருக்கிறதுலே அவனுங்க தான் முக்கியமான டிசபிள்ஸ் எல்லாம். பட் அதில் ஒரு சில பேர் தான் குவாலிஃபை ஆகிறானுங்க. காரணம் அவனுங்க டிசிப்ளினும் சரி குவாலிட்டியும் சரி. அந்த 7 லேண்ட் டிடிசியே ஒருத்தன் காலி பண்ணியிருக்கானா, அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கும்? பார்த்தா நம்ம தலைவன் மாஸ்டர் தான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த 7 லேண்ட் டிடிசியில் உள்ளவங்க லைட்டாக சொன்னதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணானா. அவன் யூஸ் பண்ண மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேர் ஹவாங்யூ மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அவன் பார்க்க ஒரு ஓல்டு மேன் மாதிரி தான் இருந்தானா. பட் அவனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே இல்லையா. என்னது குவாங்யூ மார்ஷியல் ஆர்ட்ஸா? பார்த்தா அவன் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண எடுத்துக்கிருக்கான். ஆமாடா, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுக்கு ஃபேமஸ்னா, அது கூட மேஜிக்கும் சரி மார்ஷியல் ஆர்ட்ஸும் கலந்து அடிக்கிறதான். இந்த டெக்னிக்கை அந்த 7 லேண்ட் டிடிஸில் இருக்க ஒருத்தனா கூட முடிக்கவே முடியலையான். அவன் இந்த சைடு அட்டாக் போட்டுக்கிருக்கான் மாஸ்டரை பார்த்து. ஆமாடா, அவனோட டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தலைவன் கையில் பவரை கேர் பண்ணி அவன் விட்ட அட்டாக்கை மொத்தமாக காலி பண்ணியிருக்கான் சல்லியா. ஆமாடா, இந்த கொரியோ லேண்ட் டெட்டிஸில் உள்ளவனுங்க எவனுமே இந்த ஹுவான்கியூ மார்ஷியல் ஆர்ட்ஸை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணவே முடியல தெரியுமா. அவன் தான் எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிருக்கான் கொஞ்ச நாளா. அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட இன்னொரு ஸ்கில்லுமே இருக்குது தெரியுமா. அது இன்னொருத்தன் சொல்லி தான் எனக்கே தெரியும். பார்த்தா தலைவன் கிட்ட போய் அவன் நெஞ்சுக்கு நேரம் கை வைக்கிறாரு. விட்ட அடியில் பின்னாடி இருக்க ஷர்ட்டு முதக்கொண்டு கிழிஞ்சு போச்சு. அவன் முன்னாடி நின்றவனால ஒன்றும் பண்ண முடியல. அவன் உடம்புக்குள்ளெல்லாம் அந்த தண்டர் மாதிரி லைட்னிங் போயிட்டே இருக்குது ப்ளூ கலரு. அவன்கிட்ட எங்கே அடிக்கணும்னு அக்கு பஞ்சர் பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சு அடிக்கிறான்டா. இதனால தான் மேஜிக்கும் சரி அந்த டெக்னிக்கும் கலந்து வர்றதுன்னு சொல்கிறேன். பார்த்தா அவனால் அவ்வளோதான். பின்னாடி இவன் அடித்த ஃபோர்ஸில் பெரிய ஹோலை க்ரியேட் பண்ண மாதிரி அவ்வளோ பவரு. அதுலேருந்து தப்பிச்சவன் இது வரைக்கும் ஒருத்தன் கூட கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஜியோலுக்கும். பார்த்தா அவன் நடுங்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ஒண்டர்ஃபுல்லான பவர், என்ன ஒரு மிராக்கலான பவர்னு நம்ம ஓல்ட் மேனை பார்த்து திங்க் பண்ணிக்கிருக்கான். பார்த்தா அவன் ஒரு வால் மாதிரி ஸ்டோனை வச்சே கிரியேட் பண்ணியிருக்கான்.
அவர் எல்லாத்துலேருந்தும் பறந்து வந்து அவன் சொல்கிறான், அவன் ஹியூமனோட ஸ்ட்ரென்த் மாதிரி தெரியல அவன்கிட்ட இருக்குது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவனை நம்ம அட்டாக் பண்ணவும் முடியாது, அவன் அடிக்கிற அடியிலேருந்து டிஃபென்ஸ் பண்ணவும் முடியாது தெரியுமா? அவன்கிட்ட ஒரு பாண்ட்லெஸ் வாழை போட்டால் கூட அசால்ட்டாக பிரேக் பண்ணிட்டு வர்றான்டா. அவன் என்ன தான் வால் கிரியேட் பண்ணாலும் சரி நம்ம ஆள் தாண்டி போயிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவனோட பவர், அவனோட ஐடென்டிட்டி கூட யாருக்கும் தெரியல. தலைவன் ஒரு விரலில் அப்படியே கேதர் பண்ணியிருக்காரு பவரை. அடித்த அடியில் அவ்வளோதான், தரையெல்லாம் நொறுங்கிட்டு இருக்கு. அவன் ஒரு கையில் வச்சு தடுத்துருப்பான் போல, பார்த்தா அந்த விரல் அப்படியே பொத்துக்கிட்டு இன்னொரு சைடு வந்துருச்சு. அவன் கதறிக்கு இருக்கான், என்னடா பவர் இதுன்னு. ஏதோ லைட்னிங்கு சேர்ந்து அடித்த மாதிரி அவன் உடம்புல இருக்க மொத்த வெசல்ஸும் சரி வெயின்ஸும் சரி வெடிச்சு சிதறுது. பார்த்தா எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த ஜியலோட ஃபிசிக்கல் பாடி ஒன்று கூட கிடைக்கல தெரியுமா? பார்த்தா ஏதோ கிணறே தோண்டி வச்சிருக்காரு. எப்போ இதை விட என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த இன்னசென்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இந்த ஒரு வருஷமாக இறந்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. காரணம் அந்த அன்னவுன் ஓல்டு மேனால தான். இப்போ தெரியுதா சுச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு? அவன் பார்க்குறான், என்ன சொல்றீங்க? அதுக்காகவா அந்த நியூ கண்ட்ரியை பில்ட் பண்ணிக்கிருக்காங்க? ஏன் நம்ம எல்லாம் இம்மோர்டாலிட்டி இருக்காது தானே, நம்மளால கூட அவனை தடுக்க முடியாதா? அதுக்கு அவனே கத்திக்கிட்டு இருக்கான், இம்பாசிபிள். இந்த கொரியோட்ட இருக்க மக்கள்கிட்ட ஏன் இவ்வளோ அரகண்டா நடந்துக்கிறானுங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிற? ராயல் ஃபேமிலியில் இருக்க நான் கூட அதை நோட் பண்ணலேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆமாம். ஏன் ராயல் ஃபேமிலியில் இருக்க உங்களால் கூட அதை பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி மற்ற நாளை விடுவீங்க? அவனோட அட்டூழியம் தான் அதிகமாக இருக்குன்னா நீங்களும் அதை கவனிச்சிருக்கணும். இதென்ன உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன மறந்துட்டியா? அந்த மேனோட எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுமாடா? 10 வருஷம் முன்னாடி மொத்தம் 30 இன்னோசன்ட் பீப்புள்ஸை கேதர் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ரெடி பண்ணோண்டா. பட் நடந்தது என்னன்னு தெரியுமா? அவன் 3ல் 1 பங்கை அசால்ட்டாக கொண்டுட்டான்டா. அவன் பார்த்தா தலைவன் அப்போ கூட சிரிச்சுட்டு கொண்டிருக்காரு மொத்த பேரையும். அவன் ஈவில் ஸ்பிரிட்டா? இல்லை, அவன் நேம் தான் காங்மூ பேக். இங்கிட்டு நட்டிங்கிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற? அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட இருக்கிறது என்னன்னு தெரியுமா? ஹெவன்லி ஆர்ட்டிலரி ஜென்ரல்ரா. அவன் மட்டும் ரிட்டன் வந்தான், இந்த ஹெல்லில் இருந்தால் கூட ஒருத்தனை விட மாட்டான்டா. இவனுக்கே கலங்கி போச்சு. அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கிட்ட ஒரு கையை காமிக்கிறாங்க மரத்து மேலே. பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, அவனுக்கு மட்டும் டிசபிள்ஸ் கிடைக்கவே கூடாதுன்றா. ஆகா, நம்ம ஹீரோவே மாட்டிட்டான். இதோட இந்த சாப்டர் 9 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்